சோதனைகளை கூட சாதனைகளாக மாற்றும் வல்லமை படைத்த குரு பகவானை ஆளக்கூடிய ஒரு அற்புதமான ராசி பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதுதான் தனுசு ராசி. இந்த தனுசு ராசிக்காரருக்கு ஒரு குழந்தைத்தனமான ஒரு குணமானது உங்களுக்கு இருக்கும். மேலுமே இவங்க குழந்தைங்கிட்ட எதிர்பார்ப்பு இல்லாமல் இருந்தால் குழந்தையிடம் நட்பு உறவு சிறப்பாக இருக்கும். இவங்க ஆஞ்சநேயர் மூலம் பீஸ்மர் புராடம் ஊருக்கு உழைக்க பிறந்தவங்க. இவங்களுக்கு என்று வாழ்க்கை இல்லை. இவங்க தன்னலம் இல்லாதவங்க. ஆனால் வாழ்ந்தால் மட்டுமே வாழ்க்கை நன்றாக இருக்கும். அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சு கொண்டே இருக்கணும். சொந்தங்கள் மூலம் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் கூடாது, எதிர்பார்ப்பும் கிடைக்காது அப்படிங்கிறது தான் இந்த தனுசு ராசி நேயர்களோட ஒரு முக்கியமான விஷயங்கள்னே சொல்லலாம். இந்த தனுசு ராசியோட உருவம் பார்த்திங்களா, பாதி குதிரையும் பாதி மனிதனுமாக வில்லேந்திய உருவமாக இருக்கும். இந்த ராசியோட உருவம் பாதி மிருகமாகவும் பாதி மனிதனாகவும் காட்டப்பட்டிருக்கிறதுனால இந்த ராசிக்காரர்கள் தங்களுடைய மிருக குணங்களிலிருந்து விடுபட்டு மனித தன்மையை வளர்த்து கொள்வதில் அதிக ஆர்வம் காட்டக்கூடியவங்க இந்த ராசிக்காரர் அப்படின்னே சொல்லலாம். முடிந்த வரைக்குமே தங்களோட குறைகளை திருத்திக் கொள்வதற்கு தயாராக இருப்பாங்க. இந்த ராசி உருவம் வில்லேந்தி குறிப்பார்ப்பது போலதாங்க இருக்கும். இதனால இந்த ராசிக்காரர்கள் தங்களோட வாழ்க்கையை ஒரு லட்சியத்துடனே நடத்தி செல்வாங்க. மேலுமே மன ஒருமைப்பாடு இருந்தாங்க அப்படின்னா மட்டுமே வில் வீரன் சரியாக குறிப்பார்க்க முடியும். இதன் காரணத்தினால தான் தனுசு ராசிக்காரர்கள் இயற்கையாகவே மன ஒருமைப்பாட்டுடையவங்களாக இருப்பாங்க. மேலுமே இவங்களுக்கு உள்ளுணர்வு அதிகமாக இருக்கும். அதாவது தர்மத்தை நிலைநாட்ட ஸ்ரீராமன் வில்லேந்தினான் அப்படிங்கிறது இதனால் வில் தர்மத்தின் குறியீடாக கருதப்படுகிறது. வில் தனுசு ராசிக்காரர்கள் தர்மத்திற்காக போராடுவாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். மேலுமே வில்லானது ஒரு வகையான ஆயுதமாகும். எனவே ஆயுத உற்பத்தி செய்யும் இடம் ஆயுத கிடங்கு, போர்க்களம், ராமர் கோவில், வேடர் குடியிருப்பு, ஆதிவாசிகள் குடியிருப்பு போன்றவை எல்லாமே தனுசு ராசியின் வசிப்பிடங்களாக சொல்லப்படுதுங்க. தனுசு ராசியில் ஆட்சி பெறும் கிரகம் பார்த்திங்களா குரு. தனுசு ராசியில் எந்த கிரகமுமே உச்சம் நீசம் அடைவதில்லைங்க. தனுசு ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தோமா, மூலம் 1, 2, 3, 4 பாதம் முதல் பூராடம் 1, 2, 3, 4 பாதம், உத்திராடம் 1ஆம் பாதம், இது எல்லாமே இந்த தனுசு ராசிக்குரிய நட்சத்திரங்கள். கிரகங்களில் உருவத்தில் மிகப்பெரியது குருவாகும். இந்த கிரகம் அதிவேகமும் இல்லாமல் மந்த வேகமும் இல்லாமல் மித வேகத்தில் நகர்ந்து செல்லும் ஒரு கிரகங்க. குருவோட நிறம் மஞ்சள் ஆகும். குருவிலிருந்து வரக்கூடிய மஞ்சள் நிற கதிர்களே சூரியனோட வெப்பத்தை குறைத்து பூமியில் உயிரினங்கள் வாழ்வதற்கு வழிவகை செய்கிறது. இதனோட காரணத்தினால தான் குருவை ஜோதிடத்தில் ஜீவனக்காரகன் அல்லது உயிர்காரகன் என அழைக்கிறாங்க. முட்டையை உடைத்து பார்த்தால் அதனோட உட்கரு மஞ்சள் நிறத்தில் இருக்கும். மஞ்சள் நிறம் குருவினுடையதுங்க. இதன் மூலம் உயிர்கள் தோன்றுவதில் குருவிற்கு ரொம்ப முக்கிய பங்கினை புரிந்து கொள்ளலாம். குருவானது உருவத்தில் மிகப்பெரிய கிரகம் அப்படிங்கிறதுனால மனிதர்களால் முழுமையாக வளர்ச்சி பெற்ற மனிதர்களை குறிக்கிறது. அதாவது நடு வயதில் இருக்கக்கூடிய மனிதர்களை குறிக்கிறது. மேலுமே இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்குது, மேலுமே இந்த தனுசு ராசி நேயர்கள் இனி வரக்கூடிய காலகட்டங்கள் யோகமாக அமைய அவங்க என்னென்ன பரிகாரங்கள்லாம் செய்யலாம், எந்தெந்த விஷயத்தில் அவங்க பர்ஃபெக்டாக இருக்கணும், மேலுமே எந்தெந்த விஷயத்தில் அவங்க புரிஞ்சுக்கு நடந்துக்கணும் அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோஸுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குரு பார்த்திங்களா உருவத்தில் பெரியதாக இருக்கிறதுனால மற்ற கிரகங்களோட தாக்கம் குருவின் முன்னால் தோற்று போய்விடுவாங்க. இதனால தான் குரு பார்த்தால் கோடி புண்ணியம் கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சிறிய காந்த துண்டுகளை பெரிய காந்த துண்டுகள் கவர்ந்து இழுத்து கொள்ளும். கிரகங்கள் எல்லாமே பூமியை போல காந்த துண்டுகள். உடல் பருமன் அப்படிங்கிறது உடலில் அதிகம் கொழுப்பு சேர்வதனால உண்டாகிறது. ஆனால் பெரிய உருவம் கொண்டது குரு. எனவே கொழுப்புக்கு அதிபதி குருவாகவும் இந்த ராசியானது இருக்குது. மேலுமே தனுசு ராசியில் பார்த்திங்களா மூலம் பூராடம் உத்திராடம் முதல் பாதம் முடிய இந்த ராசியில் இருக்கும். ஒவ்வொரு ராசிக்காரருக்குமே அவங்களோட ராசியோட அதிபதியை பொறுத்து தான் அவங்களோட குணாதிசயங்கள் மாறுபடும். அப்படியே தனுசு ராசியோட குணங்களையும் நம்ம அவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோ பார்த்திங்களா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதயத்தில் நம்பிக்கையும்
இயற்கையில் வீர செயல்களை செய்யும் குணம் படைத்தவர்களாக இருக்கக்கூடியவங்க தான் இந்த தனுசு ராசிக்காரர். அவங்ககிட்ட எண்ணற்ற ஆற்றலும் ஆர்வமும் நிறைந்திருக்கும். இதனால் வாழ்க்கையோட உண்மையான தத்துவத்தை பற்றி அறியவும் பல வகை அறிந்திராத கேள்விகளுக்கு பதில் தேடவும் அவங்கள ஊக்குவிக்கிறது. மேலுமே தனுசு ராசிக்காரருக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னு பார்த்தோமா, பயணம் செய்வது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடம். அதே மாதிரி பயணம் செய்யக்கூடிய இடங்களை பற்றி ஆராய்வதுமே இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். மேலுமே இவங்க பலருமே அறியாத விஷயங்களை கண்டறிய பூமியோட ஒவ்வொரு மூலையிலும் சென்று தங்களோட வாழ்க்கையோட ஒரு பகுதியை அதற்காக கூட செலவிடுவாங்க. மேலுமே அவங்களுடைய தன்னிசையான குணத்தாலும் குழந்தைத்தனமான செயல்களாலும் எப்போதுமே இவங்க ரொம்ப உற்சாகத்தோடு இருப்பாங்க. அதே மாதிரி இவங்க இந்த தனுசு ராசிக்காரர் இருக்கக்கூடிய இடமே ரொம்ப உற்சாகத்தோடு இருக்கும். மேலுமே இவங்களுக்கு இந்த தனுசு ராசிக்காரர் அனைவரிடத்துலையுமே ரொம்ப சகஜமாக பழகுவாங்க. யார்கிட்டையுமே எந்த ஒரு கருத்து வேறுமே காட்ட மாட்டாங்க. எல்லாத்துட்டையுமே ரொம்ப பாசமாக இருப்பாங்க. அதிக பண்பு உள்ளம் கொண்டவங்களாக இருப்பாங்க. மேலுமே அவங்களோட நகைச்சுவை திறனையும் குழந்தைத்தனமான செயல்களையும் அனைவரையுமே விரும்புவாங்க. ஏதாவது நிகழ்ச்சியின் போது தனுசு ராசிக்காரர் அங்கே இருந்தாங்க அப்படின்னா அந்த இடமே அவங்களோட செயலால் களை கட்டுன்னே சொல்லலாம். சரி, விஷயத்துக்கு வருங்க. இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில் எப்படிப்பட்ட ஒரு பலன்கள்லாம் பெற போகிறாங்க, வாங்க விரிவாக பார்க்கலாம். தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே அவங்களுக்கு மகிழ்ச்சி, முன்னேற்றம், வாய்ப்புகள் நிறைந்த ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. மேலுமே எவ்வளோ பிரச்சனையாக இருந்தால் கூட அதிலிருந்து விடுபட்டு உத்தியோகத்தில் உயர்வு, தனிப்பட்ட வளர்ச்சியில் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு காலகட்டமாக மாறப்போகுது. ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்குமே நாட்டம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதே மாதிரி புதிய விஷயங்களை கற்பதில் ஆர்வம் போன்ற பலன்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். முக்கியமாக ராசி அதிபதி குருவின் பலம் புதிய வாய்ப்புகளுக்கான ஒரு காலகட்டம்னே சொல்லலாம். குடும்ப பிரச்சனைகளுக்குமே தீர்வு காணக்கூடிய ஒரு அமைப்பானது உங்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான ஒரு அமைப்பாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இதையெல்லாம் நீங்கள் சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தும் போது உங்களுடைய வாழ்க்கை இன்னும் பல யோக பலன்கள் எல்லாமே பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. அந்த வாய்ப்பை நீங்கள் சரியாக பயன்படுத்தினீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு வெற்றி மேலே வெற்றியாக கிடைக்கும். மேலுமே மிக உயர்வான பலன்கள் எல்லாமே கிடைக்க போகுது. சில இடங்களில் வேலையில் கடுமையான ஒரு நிலை கூட இருக்கும். சில இடத்துல எதிர்ப்புகள் கூட இருக்கும். உத்தியோக ரீதியாக சில மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஆனால் நீங்கள் நினைத்த காரியத்தில் தாமதம் ஏற்படும். வியாபாரத்தில் எதிர்ப்புகள் மறைந்து லாபம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அமைஞ்சிருக்கு. புதிய முயற்சியில் நீங்கள் ரொம்ப அக்கறையாக நீங்கள் ஈடுபட்டீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களோட வாழ்க்கையில் இன்னும் சிறப்பான மாற்றங்கள் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும். குடும்பத்தில் நீண்ட நாளாகவே இருந்து வந்த பிரச்சனைகளுமே தீரும். அதே மாதிரி சோதனைகளை கூட சாதனைகளாக ஒரு மாற்றக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. குழந்தைகளால் மன நிம்மதியானது உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி உத்தியோகம் அலுவலகத்தில் இணக்கமான ஒரு சூழ்நிலையானது இருக்கும். அது உங்களுக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்கும். பதவி மாற்றம், சம்பள அதிகரிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வியாபாரம் செய்கிறவங்களுக்கு வியாபாரத்தில் புதிய வழித்தடம் அடைய போகிறீங்க. வியாபாரத்தை பெருக்க ஏற்ற ஒரு நேரமாகவும் இந்த நேரமானது சொல்லப்படுது. குடும்பத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுடைய குடும்பத்தினரால் உற்சாகம் ஏற்படும். குழந்தைகளால் பல நன்மைகளும் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அமைச்சிருக்கு. பெரியவங்களோட ஆசையுமே உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி பண விஷயத்தை பொறுத்த வரைக்குமே குடும்பத்தோட மேன்மைக்காக பணத்தை சேகரிப்பதில் ரொம்ப அக்கறை காட்டுவீங்க. அதே மாதிரி நீங்கள் நினைத்தது எல்லாமே நடக்க போகுது. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பாராத வாய்ப்பு கிடைத்து நீங்கள் இந்த காலகட்டத்தில் மகிழ்ச்சி அடைய போகிறீங்க. புதிய முதலீடுகளில் மட்டும் நீங்கள் ரொம்ப நிதானமாக செய்யுங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். சந்திரனோட இடப்பெயர்ச்சி ஏற்ற இறக்கம் கலந்த பலன்கள் எல்லாமே கொடுக்க போகுது. கேது பகவான் 11 இருக்கிறதுனால உங்களுக்கு கோவில் திருப்பணிக்கு பண உதவி செய்ய வேண்டிய ஒரு நிலையானது ஏற்படும். அதே மாதிரி எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயம்னு பார்த்தோமா, வியாபார விஷயத்தில் அதிக நிதானத்தோடு செயல்படுங்க. புதிய முதலீடுகளை ரொம்ப எச்சரிக்கையாகவும் செய்யுங்க. அதே மாதிரி ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்யுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றம் இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே நம்மளுடைய தனுசு ராசி நேயர்களுக்கு தங்களோட தொழில், உத்தியோகம், குடும்பம் இது எல்லாத்தோட எதிர்கால தேவையில் கவனம் செலுத்துறது ரொம்ப நல்லது. பண விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் நிதானமாக நடந்துக்கோங்க. மேலுமே பெரியவங்களோட அன்புமே கிடைக்கும். நீங்கள் தட்சிணாமூர்த்தியை தொடர்ந்து வழிபடுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். அதே மாதிரி தினமுமே வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி வழிபட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனை இருந்தாலுமே அது சரியாகும். மேலுமே நீங்கள் ஏதாவது ஒரு பாடலை நீங்கள் பாடி டெய்லியுமே பாராயணம் செய்யும்போது உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றம் நடக்க ஆரம்பிக்கும். பார்வையினால் தோஷத்தை போக்குகின்ற சீர்பெருமை பெற்றவனே பொன்னவனே, நேர்நிறைகள் தவறாத நித்திலனே,
ஊர் புகழ் அருள் செய்வாய் போற்றி போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை நீங்கள் சொல்லி தினமுமே வீட்டு பூஜை அறையில் வழிபட்டுவாங்க. நீங்கள் நினைத்தது எல்லாமே நடக்கும். அதே மாதிரி உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே உங்கள் செயலாக மாறும். இது ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்குது. இது சரியான முறையில் பயன்படுத்துங்க. உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும். என்ன நேயர்களே, இந்த வீடியோவில் நம்மளுடைய தனுசு ராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும். மறக்காமல் உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னு நினச்சிங்களாலும் இந்த வீடியோக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். அதுக்கு கால் பண்ணி பேசுனீங்களா உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். ஆல் வியூவர்ஸ், தேங்க்யூ.